ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தில இருக்காருங்க நம்ம ஜனனி மேல. ராவணன் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே சொல்லி ஆதி குணசேகரன பயங்கரமா ஏத்தி விட்டுட்டாரு. ஜனனி தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்க போறா அப்படிங்கிற மாரி எல்லாம் சொன்னதுனால, ஆதி குணசேகரன் இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்த காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, வேட்டக்கருப்பு ஐயனாருக்கு பார்த்தீங்கன்னா, கட்டு கட்ட போறதா வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பாரு. நம்ம ஈஸ்வரி எதுக்கு இப்போ இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த குணசேகரன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கட்டு கட்டுறேன். அத நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவமா, ஆக்ரோஷமா பேசியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் தானே அப்போ போணும். அப்ப ஜனனி, சக்தி 2 பேருமே வந்து தானே ஆகணும் அப்படின்னு ரேணுகா சொல்லும்போது, ஆமா வந்து தான் ஆகணும். அவங்ககிட்ட பேசி அவங்கள வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி வருவாங்க? நம்ம தான் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஒதுக்கி வச்சுட்டோம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன பண்ணி தொலைகிறது? சக்தி இந்த வீட்டு பையனா போயிட்டான். அதுவும் அவன் கட்டிட்டு அவளோட பொண்டாட்டியா போயிட்டான். அவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசுல வளர்ந்து தொலையுது. அப்போ கண்டிப்பா தான் ஆகணும். எப்படியாவது சொல்லி நீங்க பேசி கூட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி குணசேகரன் சொன்னதுனால, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஜனனிக்கு ஃபோன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, ஃபோன் எதுவுமே போ மாட்டேங்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி கட்டுக்கட்ட போகிற இடத்துல போகணும்னு நினைக்கும்போது நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஸோ என்ன இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களே இதுக்கெல்லாம் தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினச்சா, அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குணசேகரன் கோவப்படுறாரு. ஸோ உடனே இங்கே எங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் யாராலையுமே தடுக்க முடியாது. இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதனால என்ன பண்ணுறது என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. ஸோ ஆக மொத்தம் அவங்க பண்ணணும்னு நினச்ச அந்த பிளான் கேன்சல் ஆகிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க. ஜனனியுமே பார்த்தீங்கன்னா இன்னமும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நினச்சி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை மீறி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோமா? ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுவோமா? இந்த இந்த கட்டு கட்டுறதுக்கு நம்ம போகாமல் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, இல்லை நந்தினி அது சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது அவங்களுக்கு சந்தேகமாகி அப்புறம் ஜனனியை தான் அவங்க டார்கெட் பண்ணி அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. நம்ம அந்த நிலைமைக்கு ஜனனியை தள்ளிடக்கூடாது. ஏன்னா ஜனனி பற்றின எல்லா உண்மையுமே இப்போ தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் ஜனனிக்கு இருக்க போகுதா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ட்விஸ்ட். எனக்கு என்னமோ அப்படி தான் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் தர்ஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் உண்மையை சொல்லியிருக்கா. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராவணன் தான் எனக்கும் தோணுது. ஆனால் ஜனனி சித்தி என்னை காப்பாற்றிருக்காங்க, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால, ஸோ இப்போ ஜனனி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாருக்குமே வந்திருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் ஜனனியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே. அது மட்டும் இல்லை, நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அவளை நாங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது கிடையாது. ஆனால் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால அவளுக்கு எதிராக நாங்கள் பேச வேண்டியதாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஜனனிக்கும் சரி, அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் சரி, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவள் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் எப்போயுமே அப்படின்னு 3 பேருமே சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த அவங்க முன்னாடி யார்கிட்டையுமே காமிச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரியும் சொல்லியிருப்பா. அதனால அவங்க எப்பயும் போல் சாஃப்டாகவே இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ராவணனை பற்றி எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜனனிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்க போகுது. இது தெரியாமல் இந்த குணசேகரன் பார்த்தீங்கன்னா, ராவணன் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சரின்னு நம்பிக்கிட்டு என்ன தான் அவங்க கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த குடும்பத்தை அழிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னன்னு தெரியலை இன்னும் இந்த குணசேகரனுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் குணசேகரன் பார்த்தீங்கன்னா, ராவணன் சொன்ன விஷயங்களை நம்பி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஜனனி உங்கள் எல்லாரையுமே அழிக்கிறதுக்காக புறப்பட்டுட்டா. ராமேஸ்வரத்தில் உங்களை பற்றின ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை நான் இதுக்கப்புறம் விட்டு வைக்க போறது கிடையாது. அவ கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு ராவணன் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்த நம்ம குணசேகரன் ரொம்பவே நினச்சி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சிலையும் இருப்பார். இதுக்கப்புறமா அவளை விட்டு வச்சா நமக்கு தான் பெரிய ஆபத்து போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி 3 பேருமே கூப்பிட்டுட்டு, என்ன அவகிட்ட நீங்கள் பேசுனீங்களா இல்லையா, என்ன சொன்னாவா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் இன்னும் ஜனனிக்கிட்ட பேசலை, அவள் ஃபோன் போகவே மாட்டேங்குது, நாட் ரீச்சபிளில் தான் இருக்குது, அவள் வந்தால் தான் என்ன எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ குணசேகரன் என்னப்பா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவள் எப்போ வர்றது, நம்ம எப்போ இந்த விஷயத்த பண்ணுறது, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவள்
இந்த வீட்டுக்கு வந்து ஆகணும், நான் நினச்ச விஷயத்த நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாள் நைட்டு வந்து நம்ம மதிவதனி வீட்டில் தான் ஜனனி வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட மதிவதனிக்கும் பயங்கரமான ஷாக். இந்த ராவணன் இப்படிப்பட்ட ஒரு ஆளா? அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த தேவகியை வந்து ஆதி குணசேகரன் கொலை பண்ணதுனால தான் இப்போ இவனோட வம்சத்தையே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்திருக்கான். ப்ளஸ் இப்போ கதிருக்கு ஞானத்துக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது பின்னாடியும் எனக்கு என்னமோ பெரிய ஒரு சதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரல. ஸோ இப்போ கதிர் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குது. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் கதிரை வந்து நடு தெருவுக்கு கொண்டு வந்து விட போகிறான். அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அது என்ன எப்படி அப்படிங்கிறது தான் இன்னும் சரியாக புரியாமல் இருக்குது. பத்தாததுக்கு இப்போ வந்து நம்ம சக்தி கிட்ட இருக்கிற வீக்கே வேற பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டார்ல. ஸோ நம்ம சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராவணனை வந்து டேரெக்டாக வந்து மோதுறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே அந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே 2 பேருமே அடிச்சுக்கிட்டா அதில் சக்தி ஜெயிப்பானா ராவணன் ஜெயிப்பானா அப்படிங்கிறது தான் தெரியலை. ஸோ சக்தியை அடிச்சு இடிச்சு போட்டுறாமல் கொஞ்சம் இருந்தாச்சுன்னா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நம்ம சக்தியை தேடி பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து அந்த மலை ஃபுல்லாக அழைச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற ஆளுகிட்ட சக்தியோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஆளை இங்கனக்குள்ளே எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடுறாரு. ஸோ கேட்குற எல்லாருக்கிட்டையுமே வந்து எனக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கல அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால ராவணனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபம் பயங்கரமாக வருது. எங்கே இருக்க சக்தி, நீ என் கண்ணை விட்டுட்டு நீ எங்கேயுமே தப்பிக்கவே முடியாது. அந்த வீக்கே சொன்ன ஆதாரம் எல்லாத்தையுமே உன்கிட்டேருந்து நான் எடுத்து உன் கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன், எப்படியாவது உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவணன் ரொம்பவே கோவமாக ஆக்ரோஷமாக வந்து இருக்கும்போது அப்போதான் பின்னாடி இருந்து ஒரு விசில் சவுண்டு கேட்குது. யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம சக்தி. ஸோ நேருக்கு நேராக ராவணனை வந்து நம்ம மோத போகிறோம் அப்படின்னு நினச்சோம். பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட்டுட்டு நம்ம சக்தியை வந்து காட்டுறாங்க. சக்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கையை காலெல்லாம் முறுக்கிட்டு வர்றாரு நம்ம ராவணன் கிட்ட மோதுறதுக்கு. ராவணன் அவனை பார்த்தோன்னே வந்து உன்னை விட மாட்டேன்டா, உன்னெல்லாம் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கர கோபமாக வந்து ஓடி வர்றாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ மோதிக்க போகிறாங்க. அப்படி மோதிக்கிட்டு அடிக்கிறதுல யார் வின் பண்ண போகிறா, யார் ஃபெயில் ஆக போகிறா, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ விகேவை கொல்லணும் அப்படின்னு நினச்சி இந்த ராவணன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா அவனை கொல்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. அவனை கொன்னாலுமே ஆதாரம் எல்லாமே சக்தி கிட்ட தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆதாரத்தை நம்ம வந்து அழிக்கணும், அதுக்கப்புறம் தான் விகேவை நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பிளானை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு விகே சொன்னதுனால சக்தியை தேடி போகிறாரு. ஆனால் விகே உண்மையை சொன்னானா இல்லை பொய் சொன்னானா அப்படிங்கிறது தெரியலை. அது இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா விகே அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட வந்து இப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் மோதுறது தான் வந்து பெஸ்ட் சீனாக வந்து காட்ட போகிறாங்க. என்ன நடக்க போகுது, இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சக்தி கொஞ்சம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ தடவை பார்த்தீங்கன்னா ரவுடிக கிட்ட சக்தி வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் அவனை கடத்தி எவ்வளவோ தூரம் டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜனனி காப்பாற்றி இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் போயிருக்கு. பட் இந்த விஷயத்துலையாவது ராவணன் வந்து தோற்று நம்ம சக்தி வந்து ஜெயிக்கணும். ஏன்னா சக்திக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஜனனி கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணுறதுக்காக வெளியில் வருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகுமே தவிர வந்து சரி ஆகாது. ஆக்சுவலி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.